என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய துக்க நாட்கள் முடிய வேண்டும் என்று சொன்னால், என் சூரியன் அல்ல உனக்கு வெளிச்சமாய் இருப்பது. கர்த்தர் உனக்கு எப்பொழுது வெளிச்சமாய் மாறுவாரோ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வெளிச்சமாய் எப்பொழுது வருமோ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வெளிச்சமாய் உன்னுடைய காலடிக்கு அது விளக்காய் மாறுமோ, அப்பொழுது உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. சூரியனும் சந்திரனும் மறைந்து விட்டால் இந்த உலகம் இருளாயிருக்கும். அதுபோல இயேசு இல்லாத வாழ்க்கை இருளாயிருக்கும். இருளாய் தோன்றும் இந்த உலகில் ஒளியாய் வந்த இயேசு நம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எப்பொழுது அவர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறாரோ, எப்பொழுது வெளிச்சமாய் இருக்கும்படியாய் உன்னுடைய கதவுகளை திறந்து, உன்னுடைய வாசலை திறந்து அவருடைய வெளிச்சத்துக்கு நீ இடம் கொடுக்கிறாயோ, அப்பொழுதே உன் துக்க நாட்கள் முடிவுக்கு வரும். ஒரு வீட்டறையை எல்லாவற்றையும் பூட்டி வைத்திருக்கிற பொழுது வெளிச்சம் வருவது கடினம். எப்பொழுது உங்கள் ஜன்னல்களை திறப்பீர்களோ, அப்பொழுது சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரகாசம் உண்டாகுமோ, அது